வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக குயிக்காக டேஸ்டியாக தக்காளி தொக்கு எப்படி செய்ய போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானது ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் அது கூட வெந்தயம், கடுகு இது போட்டு நல்லா பொரிய விடுங்க. வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்ததும் அது கூட நறுக்கி வச்சுருக்க ஒரு கப் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. ஆனியன் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ அந்த டிஷ் போகும் நல்லாயிருக்கும். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இது கூட நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்றபடி நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே குழஞ்சி வந்திருக்கு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா குலைவாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி குலைவாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அரை கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி டிஷ் எப்படி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். நான் இதை இன்றைக்கி சப்பாத்தி கூட சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.